எஸ்ஐ இந்த ஊருக்கு எதுக்காக வந்தேனோ அந்த காரியம் வெற்றிகரமா முடியணும் விநாயகா. ஏப்பா நீ அவன்ல காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ மாட்டிக்கிட்டு கரெக்டா எஸ்ஐ மாதிரியே வந்து நிக்கிற. ஏப்பா உனக்கு இந்த ஆசை? பெரிய அதிகாரிங்க பார்த்தா தப்பா போயிரு, பேசாம ஓடி போயிரு. இது என்னது? வணக்கம் சார், எல்லாரும் வாங்கய்யா. நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ இவர்தான். ஐயாட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன். எல்லாரும் டூட்டியை பாருங்க. ரொம்ப யூத்தா இருக்காருல்ல? உனக்கு நல்லது தானே. வாங்க சார். நம்ம லிமிட்ல உள்ள ஏரியாவை சுத்தி காமிச்சிருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். வரேன் சார். வாங்க சார். ஏசே தம்பி, நான் தினமும் காலையில கடவுளுக்கு ஊதுபத்தியை சுத்தி காமிக்கிறவன். கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டு இந்த ஏரியாவை சுத்தி காமிக்க மாட்டேன். ஏன்னா நீங்க புதுசா பூத்து குளுக்குற புத்தம் புது ரோசாப்பு மாதிரி இருக்கீங்க. உள்ள போனீங்கன்னா உங்களை கசக்கி பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வந்தமா வேலையை பார்த்தமா சம்பளத்தை வாங்கினமா ஜாலியா இருக்கணும் தெரிஞ்சுக்கங்க. இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான் போல இருக்க. இது நமக்கு நல்லது இல்லையே. என்னமா இருக்கான்ல? ஐயோ, யூத்த பார்த்தாலே இவன் கிளர்ச்சி ஆயிடுறானே. வண்டியில ஏறுமா. வாங்க சார், எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன். அந்த ரோடு கான்ட்ராக்ட் பேமெண்ட் பத்தி என்னதான் சொல்லிட்டு இருக்கான்? அவன் கணக்கு வழக்கே சரி கிடையாது. நீ கராரா இருந்தாதான் காசு வரும். நீ யூனியன் மீட்டிங்ல பப்ளிக்கா பேச வேண்டியதானே? சரி பேசுறேன். இந்த பானுமதியும் சரி கிடையாது. அவட்ட இருந்து எதுவும் வரல. எந்த பானுமதி? மேலகரம் பானுமதி. பர்ஸ்ல வச்ச பணத்தை காணோம். நீ ஏதாவது எடுத்தியா? பர்ஸ்ல தான் இருக்கேன்டா. காலேஜ் போற நேரத்துல இத காணோம் அத காணோம். போ போய் நல்லா தேடு. நான் என்ன சொல்றேன்? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு மம்மி, எங்கேயும் காணோம். அந்த சுக்கரன் தாமா எடுத்திருப்பான். இங்க வா. நீ காலகாலத்துல காலேஜ் போற வழியை பாரு. ஐயோ தேங்க் யூ டாடி. பை மம்மி. ஆமாமா பை பை பாப்பா. நீ என்ன காலேஜ் போலையா? எங்கப்பா காலேஜ் போறது? செலவுக்கும் காசு கொடுக்க மாட்டீங்க, செமஸ்டருக்கும் ஃபீஸ் கட்ட மாட்டீங்க. உங்களால ஹெச்ஓடில இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் எல்லார்கிட்டயும் நான் நிக்க வேண்டியதா இருக்கு. போன வாரம் தானடா செமஸ்டர் ஃபீஸ் வாங்கிட்டு போனேன். பா அது ஃபர்ஸ்ட் செமஸ்டர், இது செகண்ட் செமஸ்டர்ப்பா. மலைக்காவது காலேஜ் பக்கம் ஒதுங்கி இருந்தா தானே தெரியும். பாத்தியா, உனக்கு என்ன காசு தானே வேணும்? 10 rupees. மீரா மட்டும் 500 ரூபாய் கேட்டதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எனக்கு 10 ரூபாய். நான் இந்த 10 ரூபாய் வாங்கினது காரணமே என் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க 10 லட்சம் ரூபாய் தர போறீங்கிறதுக்காக தான். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? அப்படி ஒரு ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சது நல்லபடி அமைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா. போற வழியில மீரா நடந்து போயிட்டு இருப்பா. அவளை காலேஜ்ல இறக்கி விட்டுரு. ஒரு ஃபியூச்சர் கோடீஸ்வரன் டிரைவரா போய் சொல்றீங்க. யாரு இவனா? அவளை பார்த்தாலும் பார்க்காம போயிட்டு இருப்பான். இவன் தான் இப்படின்னா அந்த சுக்கரன் இவனுக்கு மேல எங்க இருக்கானோ என்ன பண்ணிட்டு இருக்கானோ. என்ன மச்சான் காலையிலே சரடிக்கு வந்திருக்க? என்ன சொல்றியா? அங்க பார், ஒருத்தன் மட்டையா இருக்கிறான். இங்க பாரு, ஒருத்தன் பட்டையை போட்டு வந்துருக்கான். உங்க வீட்டுல யாரெல்லாண்டா இருக்கா? எனக்கு எங்க வீட்டுல எங்க அண்ணா இருக்கான், எங்க அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. என்ன எங்க வீட்டுல கேட்க ஆளும் இல்ல, என்னை பத்தி கவலைப்படாத நேரமும் இல்லை. அதை விடு. ஆமா, எயில எங்க போனா? அவன் காலையில ஏதாவது ஒரு ஃபிகரோட சுத்த போயிருப்பான். ஏன்டா பசங்க இப்படி இருக்கானுங்க? பொண்ணுங்க முதல்ல அண்ணான்றாளுங்க, பேக்கெட்டில் பணம் இருந்தால் லவ்வருன்றாளுங்க, பணங்காலியானா ஃப்ரெண்டுன்றாளுங்க, கேட்டால் இப்போ தான் ட்ரெண்டுன்றாளுங்க. ஃபிகரே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட எவன் மாட்ட போறாளோ? அதுக்கு ஒரு ஆளை படுறா.
ஈவினிங் போலாம். மாப்பிள இதுல நமக்குள்ள சண்டை வேணாம். இதுல எனக்கு ஓகேவா? மாப்பிள இதுல நீ எந்த லூச வேணாலும் எடுத்துக்க, கவலை இல்ல. ஆனா ஒண்ணு மாப்பிள, உங்க மேல இருக்க பாசத்தை விட இவன் மேல இருக்க வாசம் தாமல என்ன இழுக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. ஏய் இங்க பாரு, ஒவ்வொருத்தி முடியும் வைக்க போற மாதிரி பறக்குது. மாப்பிள இன்னொன்னு தெரியுமா? என்ன? காலேஜுக்கு போனா சீனை போடுறதும் ராத்திரி ஆனா கண்ட பேருக்கு போன போடுறதும் தான் இவளுக்கு வேலையே. அவங்களோட போன வாங்கி பாரு மாப்பிள, பூராவும் இன்கமிங்கா தான் இருக்கும், அவுட் கோயிங் இருக்காது. பாத்தீங்களாமா உங்களை பிக்கப் பண்றதுக்காக மாப்பிளைய எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. எஸ்ஐ தம்பி, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு இடமா கூட்டு கொண்டே காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இதையே ஊட்டியில போய் இந்த மாதிரி காமிச்சிருந்தேன்னா அட்லீஸ்ட் டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லி 5 பத்து கொடுத்துருப்பாங்க. போலீஸ் கலெக்டா பண்றாங்கடா. நீங்க ஏக்கல பயப்படுறீங்க? உங்களுக்கு இருக்கு. வா. ஏல போலீஸே பயந்துட்டானுங்க. எஸ்ஐ நமக்கு செட் ஆயிரும் போல இருக்கு. நமக்கு நல்லது தானே. ஹலோ சார். சார். டேய் சுக்ரா, என்னடா இது வேஷம்? அங்க பாரு, 4 பசங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சும்மா நின்னுட்டு இருக்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உனக்கு? யாரும்மா நீ? என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி பேசுற? தம்பி ஒண்ணும் கிடையாது தம்பி. வீட்டுல ஒன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கேன், அவன் பேர் சுக்கரன். அவன் நினைச்சு உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அம்மா உங்க வீட்டுல இருக்க சுக்கரன் இவர் கிடையாது, இவர் புதுசா வந்திருக்க எஸ்ஐ குரு. கிளம்பு. இல்ல சார், இவன் சுக்ரன் தான். அட இல்லேன்னு சொல்றேன், அப்புறம் சுக்கரன் புதன் செவ்வாய் புதன் கிட்ட சொல்றேன்ல. இவர் குரு குரு புதுசா வந்திருக்க எஸ்ஐ. போ 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 போ. முடி அள்ளி முடி முதல்ல. அட போங்கற. இந்த பாருமா, நீ முதல்ல அந்த தாலுகா ஆபீஸ் வேலையை முடிச்சிடணும். சரிங்க. என்னம்மா காலேஜ் போலையா? இல்லப்பா. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சுக்ரன் மாதிரியே நான் ஒருத்தரை பார்த்தேன். சுக்ரன் மாதிரியா? ஏண்டி ஏதேதோ பேசிட்டு இருக்க? காலேஜ கட் பண்ணி தூங்க தானே வந்திருக்க. போ போய் அந்த வேலையை கவனி. நீங்க வாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு. உண்மைய சொன்னா எங்க நம்புறீங்க? டேய் 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 வாடா வாடாங்கற. வாங்கடா. என்ன வாங்க. டேய் வாங்கடா. என்ன ஏட்டையா? சுமரா மாப்பிள அவன் என்னடா உன்னை மாதிரியே இருக்கான். ஆமாண்டா. என்ன ஏட்டையா? என்ன இந்த பக்கம்? ஏன்டா வரப்படாத? இல்ல இந்த பக்கம் வந்திருக்கீங்களே அதுக்கு சொன்னேன். அந்த பழைய பிரச்சனை எல்லாம் கிளப்பப்படாது. புதுசா எஸ்ஐ வந்திருக்காரு பாரு. வணக்கம் ஏட்டையா. தம்பி நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காப்ல, அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா சுக்கரன் கிட்ட சொல்லி பிரச்சனை தீர்த்துறேன். பாத்தீங்களா, நமக்கு பிரச்சனைனா அவங்க தீர்த்து வைக்கிறாங்களா? என்ன பாடு பட்டிருப்போம்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. யோ எஸ்ஐ நமக்கு செட் ஆயிரும் போல இருக்கு. நமக்கு நல்லது தானே. யோ என்ன நல்லது தானே நல்லது தானே நாரி கொட்டா விட்ட மாதிரி. எஸ்ஐக்கு மூச்சு பேச்ச காணோம். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், அதிர்ச்சி ஆகாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க படித்துறையில பொம்பளை எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ கோவப்படாதீங்க, ஈவிடிசி காலி பையன் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்களா. உனக்கு என்னமா? எல்லாரும் ரொம்ப யூத்தா இருக்காங்கல்ல. உங்களுக்கு நல்லதானே. ஐயோ ஆட்டிட்டா ஆட்டிட்டா. கிளம்புங்க கிளம்புங்க. என்ன காலையில மாநாடு? என்ன என்னைக்கு இல்லாம காத்து இந்த பக்கம் வீசுது? எதுக்காக வந்திருப்பான்? பழக்கம் போல பணத்துக்காக தான் வந்திருப்பான். ஆமா, நீங்க கொடுத்துட்டாலாம். மைனர் முன்னாடி வீட்டுல எங்கேயும் பணம் வைக்க முடியல. அங்கங்கேயே வைக்கிறீங்க, என் பாக்கெட்ல வைக்க வேண்டியதானே? நல்லா வக்கனையா பேசுடா. சரி சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். என்னடா சொல்ற? எங்கடா பார்த்த? ஆமா, நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா வந்திருக்கான். மீராவும் இதே மாதிரி அன்னைக்கு ஏதோ சொன்னான்ல? ஆமாங்க. டேடி, இவன் தொல்லையே தாங்க முடியல, இதுல இவன மாதிரி இன்னொருத்த வேறயா? இந்த ஊரு விளங்குன மாதிரி தான். அவனை சொன்னா உனக்கு பொறுக்காதே. டேய் பால் டப்பி, உன் வேலையை மட்டும் பாரு, தெரியுதா? ஏய் கரைச்சல் பண்ணாம போடா. இவங்கெல்லாம் கூட இருக்காங்க, சீனா போடுறியா? வெள்ள அடி பாத்துக்கிறேன் ஒண்ணு. பாரு பாரு. போய் சொல்றீங்களா? போய் சொல்றீங்களாடா? மரியாதை உண்மையை சொல்லு. டேய் சின்ன மணி பெரிய மணி மணி அடிச்சிட்டீங்களா? அக்யூஸ்டர் சார்ஜிலான்னு கேட்டேன். ஏயா ஒருத்தர் வந்தவனே போட்டு அடிப்பீங்களா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? போலீஸ மக்களுடைய நண்பன் சொல்றாங்கய்யா. என்ன பண்ணாங்க? திருடி இருக்கான் சார். திருடிட்டானா? திருட்டு கேஸா? என்னத்த திருடுன? ஐயா நான் தான் ஆட்டுக்கு சொந்தக்காரன். ஏது உனக்கு ஆடு? ஐயா 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனீங்கயா. எவ்வளவுக்கு வாங்கின? 200 ரூபாய்க்குயா. என்னாச்சு இப்ப? ஐயா அவன் திருடிட்டு வந்துட்டாயா. ஏன்டா ஆட்ட திருடுன? ஐயா பெட்டிக்கடை வச்சிருக்கீங்க. சரி
ஆட்டை என் கடையில தான் வந்து கட்டி போடுவாரு. சரி. வாழைப்பழ தொலா போட்டு வளர்த்தாங்க ஐயா. சரி. எனக்கு தெரியாம இப்ப விக்க பாக்குறாருங்க ஐயா. சரி. இது நியாயமாங்க ஐயா. அப்படியா? நீ என்னடா சொல்ற? பணத்தை போட்டு வாங்கின எனக்கு தான்டா சொந்தம். தோலை போட்டு வளர்த்தலே தானே சொந்தம். எனக்கு தான்டா சொந்தம். எனக்கு தானே சொந்தம். எனக்கு தான்டா சொந்தம். எனக்கு தானே சொந்தம். ஏய், எனக்கு தானே சொந்தம். எனக்கு தானே சொந்தம். ஆமாங்க ஐயா. நீங்களே சொல்லுங்க அப்படி ஐயா. கேட்க வேண்டியானே? பெரிய ரெவடியல எங்களை பயமுறுத்துறீங்களா? பிச்சு புடுவோம் பிச்சு. எவ்வளவுடா பணம் போட்டு வாங்கின? 200 ரூபாய் போட்டு வாங்குனீங்க. 200 ரூபாய் வாங்கிட்டு நீ ஓடி போயிரு. என்ன கொய்யா? நீ என்ன போட்டு வளர்த்த? தோலா போட்டு வளர்த்தேன் ஐயா. தோலா தானே போட்டு ஆமாங்க வளர்த்த. ஐயா. ஆடு உரிக்கிறோட கூட்டியா தோலை உரிச்சு நீ எடுத்து ஓடி போயிரு. ஐயா. நான் சொல்றத கேளு. இத பண்ணிக்கிட்டு மண்டை 4 காலையும் கொண்டு ஏன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துறணும். 2 தொடையும் கொண்டு எஸ்பி வீட்டுல கொடுத்துறணும். மிச்சத்தையெல்லாம் கூறு போட்டு வர்றேன் ஆளுக்கு 2 கிலோ கொடுத்துறணும். இதான் என் பஞ்சாயத்து. என்ன நான் சொல்றது? 7 அழுத கண்ணீர் 7 கடல் பொங்குங்க ஐயா. 7 அழுத கண்ணீர் 7 கடல் பொங்குறதுக்கு 7க்கு எதிராக கண்ணீர். 7 கண்ணீரை பூராத்தா பணக்கார உறிஞ்சு குடிச்சு விட்டாங்க. நியாயம் இல்லைங்க. ஐயா இது நியாயம் இல்லையா? நியாயம் இல்லைங்க. ஐயா இது தெரியாது ஐயா. எப்படி நம்ம தீர்ப்பு பாத்தியா? அது லாஸ்டா போறான்ல அவன் ரொம்ப யூத்தா இருக்கான். அவனையும் விட மாட்டியா? ஐயா வந்துட்டாரு. ஐயா வணக்கம் ஐயா. என்ன அந்த பக்கம்? புதுசா எஸ்ஐ வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆமா வந்திருக்காரு. புதேசி உள்ள இருக்காரு. ஏமா போய் வர சொல்லுமா. சரிங்க போ ஓடு. ஐயா இந்த இளஞ்சி கேஸுக்கு நீங்க போன் பண்ணிருந்தீங்க. பையிலே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஐயா வருவீங்கன்னு பார்த்தே வரல. என்னையா ஏட்டு? சார் ஐயா வந்திருக்காரு. வணக்கம் சொல்லுங்க. தம்பி. என்ன விஷயம்? தம்பி புதுசா வந்திருக்கிறதா சொன்னாங்க, பார்த்துட்டு போலான்னு. எந்த ஊரு? ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். வரேன். வணக்கம். ஐயா வாங்க ஐயா. அவனா இருக்கும். யோ ஏட்டு யாரு எனக்கு இவங்க? அப்படித்தான் தோணும். நம்ம ஊர் பெரியவர். ரொம்ப அப்படியா? முக்கியமான ஆளு. சரி வாங்க. என்னய்யா பெரியவர் வந்தாரு அவர் வாட்டுக்கு போறாரு. டேய் மச்சான், சேட்டு வரான். அவனை எப்படி கலாய்க்கிறான் பார். நீ கலக்கு மாப்பு. ஏய் சேட்டு வாயா. அரே என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? பசங்களுக்கு போர் அடிக்குதான், ஒரு பாட்டு பாடு. பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது. பாடியா பாடு. இரு பாடுறேன். முझे देखा कोई அப்படியே விட்டானா? தமிழ்ல காசு வேணும், தமிழ்ல பாட்டு வராதா? கொஞ்சம் தமிழ்ல படியா. காசு பணம் துட்டு மணி பாரா அடி. என்ன காசு இருந்தா என்ன வேணா செய்யலாம் நினைச்சியா? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பணம் பார்த்து தான் செய்யும். நம்ம பசங்க பாசத்துக்காக என்ன வேணா செய்வானுங்க, புரிஞ்சுதா? என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானா? உங்களுக்கு பணம் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பேசுற. இங்க வேற ஒழுங்கா ஊருக்குள்ள வந்தோமா, கடையை திறந்தோமா, ஆட்டைய போட்டோமா, அப்ஸ்காண்டானோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க கிட்ட வம்பு பண்ண ஒழுங்கா போயிரு. அரே நான் எங்கடா உங்க கையில வம்பு பண்ணேன்? நீங்க தானடா என் கையில வம்பு பண்றீங்க. போட்டனா போடுவேன். சூப்பர் மச்சான், செமையா கலாச்ச. இனிமே அவனுங்க நம்ம பக்கமே வரக்கூடாதுரி. என்னமா கிண்டல் பண்றானுங்க? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போணும்டி. என்னம்மா காலேஜ் பிள்ளையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க? சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? டெய்லி 4 பசங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். அம்மா இங்க வர்றதுக்கு நீங்க அங்கே போயிருக்கலாங்கிறேன். ஏன்னா நாங்க துருவி கண்ணா பண்ணான்னு கேள்வி வைப்போம். உங்க மனசு கஷ்டப்படும்மா. சார் நான் உங்ககிட்ட பேச வரல. எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறோம். ஏன் நாங்க விசாரிக்க மாட்டோமா? நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. நாங்க சொன்ன டயலாக் எங்களுக்கு எவா சரி போகல. ஏய் நில்லு. என்ன சலசலப்பு? அமைதியா போகணும். அவர் ஸ்ட்ரிக்டான ஆளு. போங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்னம்மா கம்ப்ளைண்ட்? 4 பசங்க டெய்லி எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். ஏம்மா நான் பொண்ணுங்களையும் தொடர்றது கிடையாது, பொண்ணுங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டையும் தொடர்றது கிடையாது. எதுவா இருந்தாலும் எஸ்ஐட்ட பேசிக்கமா. நேர்மையா ஒருத்தர். அது இல்ல சார். போங்கம்மா. என்ன வசூலாக மாட்டேங்குது? யாராவது வந்தா தனியா வசூலாக. ஐயா என்னம்மா பெருசா இன்ஸ்பெக்டர் பார்க்க போறேன்னு போனீங்க, உடனே வந்துட்டீங்க. சார் எஸ்ஐய பார்க்க அந்த சொன்னாரு. வர்றாரு பாரு.
என்னையா விஷயம்? சார் பஸ் ஸ்டாண்ட்ல தினமும் 4 பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, பாக்குறேன். என்னடி இது இப்படி சொல்றாரு? அண்ணா இந்தாங்க லஞ்ச். உட்காரு. இந்தாம்மா உனக்கு செயின். என்னண்ணா வாங்குனீங்களா? நான் என்னைக்குமா காசு கொடுத்து வாங்கினேன். ஒருத்தன் வந்தான், அடகு வச்சான், அவனால மூட்ட முடியல. சரி செயின் நல்லா இருக்கே, அதான் உனக்கு கொடுத்தேன். வேணாண்ணா, வேற ஒருத்தர் கஷ்டத்துக்காக நம்ம கிட்ட வந்த செயினை என் கழுத்துல போட எனக்கு இஷ்டம் இல்லைன்னா இது நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். போட்டுக்கோமா, எடுத்துக்கோ. வேணான்னு சொல்றல, நீயே வச்சுக்கோ. வேணாம். சும்மா இல்ல, நம்மளுக்கு காசு கொடுக்குறான் தெரியுமா உனக்கு? என்ன பச்சைக்குளா சேட்டு, எப்படி இருக்கீங்க? அதான் நீ வந்துட்டே இல்ல, எப்படி நல்லா இருக்க முடியும்? அதை விடு. அன்னைக்கு நான் வச்சேன்ல செயின், அதுக்கு பணமும் ரசீதும் கொண்டு வந்திருக்கேன். இது வச்சுக்கிட்டு சுக்ரன் செயினை கொடு. அது முழுகி 3 மாசம் ஆச்சு. பின்ன முழுகாம கல்யாணமான பொண்ணே 3 மாசத்துலயே முழுகுது, உன் செயின் முழுகாதா? அத பத்தி நீ ஏன் பேசுற? அத பத்தி நீ பேசவே கூடாது. சரி, உன் முன்னாடிங்க ஏன் எதுக்கு கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கறயா? அது ஊர் மேலே போயிருக்கு. பொண்டாட்டி ஊர் மேலே போயிருக்கலாம். அரே, தப்பு தப்பா பேசினா போலீஸ் கிட்ட போயிடுவான். பொண்டாட்டி கிட்ட போறதுக்கே வக்கலியாமா, போலீஸ் கிட்ட போறமுல்ல போலீஸ் கிட்ட. ஏய், மரியாதையா பேசு. உனக்கெல்லாம் எதுக்கியா மரியாதை? ஊருக்குள்ள வட்டி விட்டு சாப்பிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு மரியாதை? ஏய், நான் யார்கிட்டயும் போலே, எல்லாம் என்கிட்ட வருது. இந்த வளவள பேசுற வேலை வேணாம். இப்ப என்ன செயின் தருவில்லையா? அது முழுகி போச்சு, தர முடியாது. செயின் தர முடியாது. உங்ககிட்ட இருந்து எப்படி எங்க செயின் வாங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். தர முடியாதுல்ல? டேய் வாங்கடா போலாம். ஜா ஜா ஜா. வரேன், நான் வாரேன். யாருண்ணா அவங்க தண்ணி அடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க, பொறுக்கி பசங்க. அவங்க நாட்டுக்கும் யூஸ் இல்ல, வீட்டுக்கும் யூஸ் இல்ல, தண்ட பசங்க. செருப்பு செருப்பு விட்டுட்டு போயிட்டேன், போட்டு போலான்னு வந்தேன். செருப்பு மட்டும்தான் எடுத்துட்டு போறேன், ஆனா என் மனசு உங்க கிட்டதான். டேய் வாடா டேய். டேய் மாப்ள, நேரா டாஸ்மார்க் போயிட்டு அந்த செயினை கொஞ்சம் கொடுங்களேன். நீ தான் வானான்னு சொல்லிட்டியம்மா. இல்ல பரவாயில்லண்ணா, கொடுங்க அந்த செயினை. சரி இந்தாம்மா. வர்ஷா, வர்ஷா, என்னங்கண்ணா? நீ அந்த பக்கம் போவாதம்மா, இப்படி போ. இந்த பக்கம் தானே எப்பவும் வீட்டுக்கு போவேன், இப்ப சுத்தி போக சொல்ற? நம்ம கடைக்கு வந்தானே சுக்ரன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அவன் இங்க எங்கேயாவது தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு தான் சொல்றேன், எதுக்கு வம்பு? நீ இப்படிக்கா போ. என்ன யோசிக்கிறேன்? சொல்றேன்ல, இந்த பக்கம் போ. சரிங்கண்ணா. தப்பிச்சேன். அப்படின்னா நீயுமா அப்படியே? இந்த நாடு திருந்தவே திருந்தாது. நாங்களும் எப்படி? நீ மச்சான் செயினை போட்டு போறடா. ஆமாண்டா. ஆமா. டேய் மாப்ள, இந்த பிள்ளை உனக்காண்டி தானே செயினை போட்டு போயிருக்கா? வேணாம் மாப்ள, உலகத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் மட்டும் தான் ஃபோக்கஸ் தெரிவான், மத்தவங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தெரிவாங்க. இது அந்த பொண்ணை நம்மள ஏமாத்திட்டா வேற என்ன, சரக்கு மட்டும்தான் ஃபோக்கஸா தெரியும். செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்ய
செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ செய்ய செய்யாரோ பறவை போல சுத்தி திரிஞ்சா விலகி போகும் அந்த துயரம் எடுத்த கால வையி துணிஞ்சு நமக்கு கீழே அந்த இமையும் மலைய முடியால கட்டிடுடா அடங்கி கிடக்காம நந்து அடிடா மொத்த மக்கள் பார்வை என் மேல செய்ய செய்யாரோ 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 ஏய் ஏன்டா நீ எப்ப பார்த்தாலும் பார்லி இருக்க? போலீஸ் உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நீ எப்போ பார்த்தாலும் எப்படி சுத்திட்டு இருக்கா? போ போலீஸ், ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் வேலை இருக்கும், அதை போய் பாரு போ. ஐயோ காலையில கொட்டை விட்டு தூங்கு. டேய், உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, போய் உட்காரு. ஹலோ பாமா, ஆல் கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன். யோ, தியேட்டர்ல பாம்பு வச்சிருக்காங்களா? வெடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் போகணும்யா. நீ ரெடியாமா? என்னம்மா ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல? அது இல்ல சார் மேட்டர், வாங்க. என்னடா முக்கியமான நேரத்துல உனக்கு டிசென்ட்ரி ஆகும். ஏமா என் உயிரை வாங்குறிய? முதல்ல பாத்ரூம் போமா, போய் குளிங்க. சை, என்னையா? ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்டா? உங்க மேல நம்பிக்கை சார் எனக்கு. என்னது, ஏன் மேல நம்பிக்கை இருக்கா? அதுக்கு ஏயா உன் கை உதறது? அப்ப நீனு வரலையா? சை, போயா ஈரல் செத்தவன. ஓகே சார். நீ வர்றியா இல்லையா? ஏட்டு உங்களுக்கு தெரியாதா? 12 மணி ஆச்சுன்னா மாத்திரை போடணும். சுகர் ஏறிடும், அப்புறம் பிபி ஆயிரும், தொடர்ந்து மஞ்ச காமால வந்து கிட்னி அவுட் ஆயிரும். டோட்டலா உனக்கு டெத் கண்டிஷன் அதானே? ஏன்டா நீங்க எல்லாம் தெரிஞ்சு அலையறீங்க? ஒட்டம்ப ரெண்டா வெட்டினா 5 பேரை செய்யலாம். போடா போடா, என்கிட்ட ஓடி போடா. நீ ஆரம்பிச்சிருவிய? எப்ப பார்த்தாலும் மீசையை முருகிக்கிட்டே இரு. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எல்லா பையலும் காலை வரட்டானே. போய் உடனே பார்க்கலனா எஸ்பி நம்மள கொடன்னு குடைஞ்சிருவானே. இன்ஸ்பெக்டர் வேற எங்கேயோ போயிட்டானே. இவ ஒருத்தருக்கா, இவளும் தூங்குறாளே, வருவாளா? உசிப்புவோம். அடடடடே, நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. நாத்த முடிச்சது எந்திரி. என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க? கிளம்பு. எங்க சார் கூப்பிடுறீங்க? எங்க கூட்டிட்டு போறேன் கேட்காத, சந்தேகப்படக்கூடாது. வான்னா வா, உனக்கு பிடிச்ச லத்திய கையில எடுத்துக்க. வா, சரி சார். கிளம்பு. அவசரத்துல எங்க போகணும் எங்க போகணும். ஒரு நிமிஷம் போலீஸை நிம்மதியா இருக்க விடுறாங்கல்ல. ஆத்தாடி, ஐட்டம் பெருசாவில் இருக்கு. நீ முன்னாடி போமா. என் மாப்பிள்ள என்னடா பண்ண போறான் அவன்? இப்பதானே வந்திருக்காங்க, பொறு பாப்போம். இந்த காவல்துறையில பாம்பு வச்சாலும் நம்மளத்தான் போக சொல்றாங்க, பாடி கிடந்தாலும் நம்மளத்தான் போக சொல்றாங்க. நம்ம பொழப்பு அப்படி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போயேன். என்ன சார் ஆம்பளை நீங்க இருந்துகிட்டு என்ன போக இந்த பாரு, சொல்றீங்க? போலீஸ் வேலைக்கு வந்த பின்னாடி ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் கிடையாது. உனக்கு எனக்கு ஒரே ட்ரைனிங், ஒரே சம்பளம், கடமை தான் செய்யணும். வா போகலாம். சார் குத்தி கிளறி பாருங்க சார். ஜாய், போலீஸ்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. செக் பண்ணுங்க சார் சொல்லணும். குத்தி பாருங்க சார், பெரட்டி போடுங்க சார் சொல்லப்படாது. அசிங்கமா இல்ல உனக்கு? சரி செக் பண்ணுங்க சார். வா வா வா. சார் பயமா இருக்கு சார், வெடிச்சிருச்சுனா? மாப்பிள்ள காமெடியா பாரு. விடுங்க சார். வெடிக்கலையா? வெடிக்கல சார். வெல்கம் டு சைனா பஜார். இந்த சைனா பஜார்ல கிடைக்காத சாமான்களே கிடையாது. ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், இங்க இருக்கிற நட்சத்திர நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் யூஸ் பண்ண சாதனங்கள் பூரா என் கடையில கொண்டு கிடக்குது. வாங்க, வந்து வாங்குங்க.
நயன்தாரா ஷாம்பு. நயன்தாரா ஷாம்புவா? ஆமா ஆமா. ஜங்கனி மிங்கனி வாங்க சொல்றல. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் நயன்தாரா சார், இங்க வாங்களேன் ஒரு நிமிஷம். நான் இவ்வளவு சொல்லியும் டேய் அவன் அடிக்காத. டேய் அவன் நயன்தாரா ஃபேன்டா. என்னம்மா வேணும்? என் லவருக்கு gift கொடுக்க போறேன். உன் லவர் எப்படி இருப்பான்? அதாவது ஜில்லாவா பில்லாவா சிங்கமா சிறுத்தையா? என்னங்க சொல்றீங்க? புரியல? புரியல. ஐயோ, பில்லானா அஜித்மா, ஜில்லானா விஜய், சிங்கம்னா சூர்யா, சிறுத்தைனா கார்த்திக். அவரா? அவரு குட்டி புலி மாதிரி. ஓ, யூ மீன் குட்டி புலி? லோக்கல் ரவுடி. ஆமா. இந்த கிஃப்ட அவங்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, அந்த புலிக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி இந்த மான்குட்டி பின்னாடி சுத்தி சுத்தி வருவா. டேய் சுக்கு, ஓ ஆள் ஏதோ gift வாங்குது போலயே. மாப்ள, அவ எந்த கிஃப்ட் வாங்க கூடாது, பாத்துக்க. என்கிட்ட நீ சொல்லிட்ட இல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அந்த சைனாவையும் அந்த மைனாவையும் நான் எப்படி கலாய்க்க போறேன்னு நீ பாடுறா. யோ சைனா, அந்த பொண்ணு எந்த பொருள் வாங்கினாலும் எனக்கு அதே பொருள் வேணும். அப்படி ரூல்ஸ் அப்படி. இந்த எழுத்தெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. தலைமுடிய பார்த்தாவே தெரியும் படிக்கிறேன். ஒரு பொருள் 2 பேர் கேட்டால் ஏலம் விடப்படும். வீடு இந்த பொம்மையோட விலை 200 ரூபாய். 300 ரூபாய். 309. 309. ஒரு தரம், 2 தரம், 3. 500 ரூபாய். ஏமா, இந்த பொம்மையுடைய அடக்க விலை லாபம் எல்லாமே வெறும் 200 ரூபாய் தான்மா. யோ இந்த பாரு, எந்த காரணத்தை கொண்டும் ஏலத்தை நிறுத்த கூடாது சொல்லிட்டேன். 500. ஒரு தரம், 2 தரம், 509. ஒரு தரம், 2 தரம், 900. ஒரு தரம், 999. நான் நினைச்ச மாதிரியே மண்டையை போட்டான். கல்லாப்பட்டி எனக்கு. என்னப்பா குரு, பூதளத்துக்கு வந்திருக்க, ஏரியாலாம் பிடிச்சிருக்கா? பரவாயில்ல சார். ஆமா, ஃபாதர் எப்படி இருக்காரு? அவர் அப்பப்போ உன்னை பத்தி தான்ப்பா விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓ, நான் அவர் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. ஓகே சார், வாங்க போலாம். தம்பி, சென்னை ஆசிரமத்துல கஷ்டப்பட்டு படிச்சு இந்த ஊருக்கு போலீஸ் நான் உங்களை தான் தேடி வந்தேன். என்னையா? என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? அன்னைக்கு மட்டும் அந்த பசங்க கிண்டல் பண்ணாங்க, ஒன்னும் சொல்லல. ஆனா நேத்து மட்டும் அடிச்சீங்க. இங்க பாருமா, அன்னைக்கு தப்பு உன் மேல இருந்துச்சு, ஆனா நேத்து அந்த பசங்க மேல தப்பு, அதனால தான் அடிச்சேன். தப்பா? என்ன தப்பு? பொண்ணுங்க ரோட்ல நடந்து போனா எல்லாரும் கை எடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும், ஆனா கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. அப்படி நான் என்ன பண்ணேன் சார்? முதல்ல ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடுங்கம்மா. தப்புலயே பெரிய தப்பு அடுத்தவங்களை தப்பு பண்ண தூண்டுறதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்கும். आज से ज्यादा खुशी आज तक नहीं मिली। पैसा யாரா என்ன அடிச்சது? ஐயோ, என் செயினை காணோம். ஐயோ, 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 5 பவுண்ட் செயின் போயிடுச்சே. டேய், ராத்திரி 3:30 மணிக்கு அந்த தெருவில் என்னடா வேலை உங்களுக்கு? காத்து வாங்க போனோங்க. காத்து வாங்க போனியா? வாயில கம்ப கொடுத்து கிண்டி பிடிவோம் பாத்துக்க. வேற எங்கேயுமே காத்து இல்லையா? அயோக்கிய பயலு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இவங்களை கட்டுப்படுத்துறதே பெரிய பாடா இருக்கையா. என்ன பொழப்பு. தேனு 2 பேர்லையும் 75 போட்டுரு. சார், பாவ சார், வேணா விட்டுருங்க. நீயே சொன்ன பின்னாடி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பனா? அப்பா, மேடமே சொல்லிட்டாங்க, 2 பேர் போய் கோயிலு சந்த கடையில பொம்பளைய குனிஞ்சு உருளைக்கிழங்கு வாங்குவாங்க, கீழே கைய கொடுத்து தாலி ஆத்துப்படுங்க. பிச்சு போட்டா போங்கடா வெளியே. இனிமே ரிப்போர்ட் வந்து எங்கேயுமே உட்கார பாடுவா. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்க தங்க தட்ட போல லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு, லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வளர்த்தேன் உன்மேல் நானும்
1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்க. சாரிங்க, மன்னிச்சிருங்க. டியூட்டில இருந்தா அதான் வர முடியல. சரி சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துரு என்ன. தேனு யாருமே இடுப்புல தலைமுடிச்சவன்? அவரைத்தான் நான் 10 வருஷமா காதலிக்கிறேன். 10 வருஷமாவா? எல்லாருக்கும் இதயம் வெடிச்சிருச்சு, உங்களுக்கு மட்டும் ஏன் வெடிக்கல? எனக்கு இதே இங்க இருந்தா தானே. வேறங்க? அங்க என் இதயம் பறி போய் 10 வருஷம் ஆச்சு. யாருகிட்ட? அவர்கிட்ட. ஐயோ, இந்த கால் வரையும் பணியம் போட்டிருந்தானே அவங்கிட்ட. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியலடா. வாடி என் செல்லம், உன் பார்வை என்னை ஒரு ஜென்மம் கொல்லும். போயா நீ தள்ளி போயா, உன் பார்வை என்ன ஒண்ணும் செய்யாது. உன்னை பார்த்ததும் வேலை கெட்டுது தோழி தோழி, உன் வேலை பார்த்ததும் மனசு கெட்டது தோழா தோழா. நீ எப்போது எனதாபாயன்பே செல்லம், வாடி என் செல்லம், உன் பார்வை என்னை ஒரு ஜென்மம் கொல்லும். போயா நீ தள்ளி போயா, உன் பார்வை என்ன ஒண்ணும் செய்யாது. கண்களாலே ஒரு கோலம் போட்டாய், கைகளாலே கடிவாளம் போட்டாய். கண்களாலே என் நாடை பார்த்தாய், பார்வையாலே என் நாடும் பார்த்தாய். தென்காசி காற்றடிக்க, தேசத்தில் தீப்பிடிக்க, சிற்றின்ப பூ பறிக்க வாடி என் மீரா செல்லம், வாடி என் செல்லம், உன் பார்வை என்னை ஒரு ஜென்மம் கொல்லும். வான் சிரித்தாய் மழை மண்ணில் வீழும், நீ சிரித்தால் என் நெஞ்சம் வீழும். காற்றடித்த சில பூக்கள் வீழும், நீ கண்ணடித்தால் என் கற்பம் வீழும். மண்ணோடு வீழ்ந்ததில்லை, உன்னோடு வீழ்ந்து விட்டேன், என்னோடு காலமெல்லாம் வாழவா மீரா செல்லம், வாடி என் செல்லம், உன் பார்வை என்னை ஒரு ஜென்மம் கொல்லும். போயா நீ தள்ளி போயா, உன் பார்வை என்ன ஒண்ணும் செய்யாது. உன்னை பார்த்ததும் வேலை கெட்டுது தோழி தோழி, உன் வேலை பார்த்ததும் மனசு கெட்டது தோழா தோழா. நீ எப்போது எனதாவாயன்பே செல்லம், வாடி என் செல்லம், உன் பார்வை என்னை ஒரு ஜென்மம் கொல்லும். போயா நீ தள்ளி போயா, உன் பார்வை என்ன ஒண்ணும் செய்யாது. இவ்வளவு தைரியமா அந்த பொண்ணை இவர் ஏத்திக்கிட்டு போறாரு, செட் ஆயிடுச்சோ. இனி எஸ்ஐ வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த சென்ட்ரா எங்கடா போனா? ஆளியே காணோம். உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் ஏதாவது பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருப்பான் அவள.
என்னடா நீ கஞ்சால அடிக்கிறியா? எங்க அண்ணன் எல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. உன் அண்ணன் பேரு சிபிஐ ஆபீசரு சொல்லிட்டேன். வேண்டாம் விட்டுடா. அந்த கஞ்சா உன் உசுரை கூட கொன்னுடும். சொல்றத கேளு. நீ சொல்ல நான் ஏண்டி கேட்கணும்? நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. நான் வேற மாதிரி சொல்றேன். ஆத்தி எப்படி சொல்லுவ? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். தோடா புள்ள போலீஸ்ல புடிச்சு கொடுக்குதாமல. அப்படி புடிச்சு கொடுக்கறதா இருந்தா முதல்ல உங்க அப்பனையும் உங்க அண்ணனையும் புடிச்சு கொடு. ஏன்னா ஊர்ல இருக்கிற நகையெல்லாம் உங்க அண்ணன் கல்லால தானே இருக்கு. நான் சொல்றது எனக்கு காமெடியா இருக்கா? ஐயோ பயமாகுதுமா. போடே வந்துட்டான் அங்கிருந்து. உன்னை திருத்தவே முடியாது. என்ன வேணா செய், நான் வரேன். பெரிய மத தெரசா நம்மள திருத்துறாங்களாம். போடே விடுமாப்ல. வருஷம் இல்லைன்னா திரிசா. मेरे सपनों के जाने कब आएगी तू? டேய் வரடா. பொறுக்கின யாருன்னு அவனுக்கு காட்டணும்டா. டேய் இன்னைக்கு அவனை விட்டாதடா. இன்னைக்கு செட்டாண்டா செட்டு. ओ महालक्ष्मी हाँ காசை போடுறீங்க, மூஞ்சில துணியை போடுறீங்க, குத்து குத்துன்னு குத்துறீங்க. டேய் அங்க தொட்டு இங்க தொட்டு உன் வேலையை கடைசியில என் பொண்டாட்டிட்டே காமிச்சிட்டல. உன் முன்னாடி என்னையா பண்ண? கை பிடிச்சிருத்தனா? பாசமா 2 வாரத்தை தான் பேசுறேன். டேய் என் பொண்டாட்டி கிட்ட நீ எதுக்குடா பாசமா பேசுற? நீ பேசல, நான் பேசிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீ டியூட்டில இருக்கியா? இரு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாங்க. யாருக்கு? போலீஸ்க்கு. அப்ப நீ நானா போலீஸ் வந்து எஸ்ஐ சார், இவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் நான் எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாருங்க. சார் வாங்க சார், சீக்கிரம் வாங்க. இரியா வார, என்ன அவசரம்? என்னையா கேட்டே அவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கினா என்னடான்னு கேக்குறேன். ஆசையா பேசுனேங்கற. ஆசையா பேசுனானா? யோ செட்டாயிரவான்னு சொன்னீங்களே, இப்போ உன் பொண்டாட்டியே செட் பண்ண வரான் பாத்தியா? ஏன் நீ செட்டப் பண்ணலாம் பாத்தியா? யோ வாய் மூடிட்டு சும்மாரியா? ஏய், ஒரு போலீஸ்கார பொண்டாட்டியோட உனக்கு என்னடா பேச்சு? நல்லா கேளுங்க. யோ ஹெட் கான்ஸ்டபிள், யோவா. உன் முதுவ திரும்பி பாரியா? என்னடா? உன் முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? என்ன சொன்னா? எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க வருவோன்னு கூப்பிட்டு இருக்கான். உன்னை ஏன்டா கூப்பிட்டா? இந்த இதுக்கு தான் டக் 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 டக். நீ எப்ப பார்த்தாலும் டூட்டி டூட்டினா கிட்டேன். வேணாண்டா, விளையாடாத. இரியா ஏட்டு. ஏய் என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் டிபார்ட்மெண்ட்லயே கைய வைக்கிறியா? இந்த பார், இனிமே இந்த மாதிரி நீ பண்ண நான் பெயிலபிள் கேஸ் உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஜாக்கிரதை. யோ ஏட்டு வாயா. ஐயா, என்னங்க ஐயா? அவனுங்க பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியல, ஆனா போதையில இருக்கானுங்க. ஐயா, இந்த ஏரியாவுல கஞ்சா எங்க பார்த்தாலும் ஈஸியா கிடைக்குது. கஞ்சா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீ கேக்குறதே ஏத்தனை கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே. அட சொல்லியா. அதுக்கு இல்ல தம்பி, இவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே எங்கிட்டு இருக்கு. இதோட விட்டுருங்கிற. என் மைதாமாவ என்ன சொல்லுங்க? என்னையே போய் சப்போர்ட் கொடுக்குறியா? ஐயோ நான் சொல்லல. சொன்ன மாதிரி செஞ்சுட்டல உன்ன. நான் சொல்லல. ஏய் என்ன பிரச்சனைங்க? ஐயோ பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ், சும்மா பேசிட்டு இருக்கோம். என்னது லவ்வர்ஸ்? அடே யார் மேல? சும்மா போய்டு. என் மேலே கை வச்சிட்டல. உன்னை என்ன பண்றேன் பார். ஆமா, நீங்க சுக்ரன் மாதிரி இருக்கீங்க. சரி அதை விடுங்க. நீங்க அவன் உண்மையிலேயே லவ் பண்றீங்களா? ஆமா சார், நான் மட்டும்தான் சின்சியரா லவ் பண்றேன். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கஞ்சா அடிச்சிட்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். போங்க. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கஞ்சா அடிச்சிட்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார். ஐயா, இந்த ஏரியாவுல கஞ்சா எங்க பார்த்தாலும் ஈஸியா கிடைக்குது. இவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே எங்கிட்டு இருக்கு. ஹலோ ஜோதிமணி, நான் தான் பேசுறேன். வந்த எஸ்ஐ தானே? என்னமோ சிட்டி கமிஷனர் மாதிரி எஸ்ஆர் வெறப்பா போயிட்டு இருக்காப்ல. டேய் என்ன வந்து வான் பண்ணி விடுறான்டாவே. அப்படியே அடிக்கலான்னு தான் போனேன். அப்படியே அடிச்சு புடிச்சு தும்சம் பண்ணி குத்திடலான்னு போவேன். குத்திருக்க வேண்டியது போகும்போது ஓ மூஞ்சி நான் வந்துரும்டா சே அப்படின்னு பொழைச்சு போன விட்டுட்டேன்.
ஏன் மாப்பிள்ள விட்ட? ஏய், இந்த பாருங்கடா அந்த சரோஜா ஆண்டி மேட்டர்ல அவ புருஷனை என்னென்ன பண்ண எப்படி எல்லாம் பண்ண இப்போ ஒன்ன தானே பண்ண போறேன் போடா விக்குமடையா. குமார் வரான்டா. என்ன இந்த பக்கம்? எதுக்கு வருவேன்? பொருளை கொடுக்க தான், காசை கொடு. ஏய் பொருளை கொடு, துட்டு தரோம். இந்தா. ஏய், குரு கிட்டே வா. யார் கூட பேர மரியாதை சொல்லு. வீரபாகுன்னு ஒருத்தர் வந்து கொடுப்பாரு சார் சந்தையில. எப்படி சொல்ல முடியா? நீங்க போங்க சார். ஏய் கஞ்சா வைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, அது நம்ம சுத்தி பொண்ணு பார்க்க போயிருந்தோம். செம்ம கருப்பு. அட அதையும் ஓகேன்னு சொல்லிட்டான் மாப்பிள்ள. நீ குடு. எவ்வளவு அதிகமா போட்டா எங்களுக்கு எப்படிடா கட்டுப்படி ஆகும்? என்னடா போட்டலாம் போறீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணனை பார்க்கணும். என்ன மேட்ரு என்கிட்ட சொல்லுங்க. அண்ணன் வராரியா? உன்னை பார்த்தா ஏதோ பிரச்சனையோட வந்திருக்க மாதிரி தெரியுது. அண்ணே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நம்ம குமாரை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுண்ணே. யார? குமாரையா? ஆமாண்ணே. ஏய் என்ன பொண்ணு மேல கை வச்சுட்டானா? இல்லண்ணே, எல்லாம் நம்ம மேட்டர் தானே. என்னது? எந்த ஸ்டேஷன்ரா? சுந்தரபாண்டியபுரம் ஸ்டேஷன். சுந்தரபாண்டிபுரமா? டேய், அது இருக்கிறது 4 பீஸ், 4 பேரும் டம்மி பீஸ். டேய், அவனுக்கு தான் நம்ம பக்கமே வர மாட்டாங்களாடா. இல்லண்ணே, புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்கானே, அவன் தான் பிடிச்சிட்டு போயிட்டானே. புதுசா ஒரு எஸ்ஐ? எங்கடா அந்த வக்கீலே? வக்கீலே அண்ணன் கூப்பிடாதீங்க வா. வணக்கண்ணே. இல்ல நம்ம குமார ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா? நீ போய் பாத்து அவனை கூட்டு வந்துரு போ. சார் நான் கூட்டு வரேன். வரேண்ணே. டேய் கவலைப்படாதீங்கடா, நான் இருக்கேன்டா. பச்சைமல்ல இருந்து இன்னும் சரக்கே வரலனே. என்னது சரக்கு வரலையா? குடுமி அண்ணா நாயா இது என்னன்னு தெரியலண்ணே. நாளைக்கு நான் போய் அங்க பாத்துட்டு வந்துடுறேன். உடனே பார்த்து முதல்ல ஏற்பாடு பண்ணு. ஆண்டவா வா. சொல்லுங்க. பாரு, போன மாசத்தை விட இந்த மாசம் சரக்கு அதிகமா தேவைப்படுது. அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாமூல் தான் கரெக்டா போகுது இல்ல? நிறுத்து வண்டி நிறுத்தியா? நிறுத்தியா? நீ வண்டி செக் பண்ணியா? அந்த பாக்குறேன் சார். அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல சார். சார் இங்க பாருங்க. போய் சொல்றேன் சார். ஒண்ணு இல்லையா? சொல்றேன். வா. நிறுத்து போய். ஏன் நிறுத்து? இறங்கு. எங்கடா போற? சைக்கிள்ல இருந்து கீழ இறங்க. செக் பண்ணு. சார் எல்லதா சார். சும்மா இருடா, என்ன இல்ல இப்ப தெரியும். இந்த பாருங்க சார். கஞ்சா கட்டற கஞ்சா. எதுடா? எதுடா? ஏய். ஏய் என்னடா ஆச்சு? மூச்சு வாங்க ஓடி வர. நம்ம ஆளுங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்கக்கா. அண்ணே நான் அப்பவே சொன்னோம்லண்ணே, அந்த எஸ்ஐ நம்ம ஆளுங்களை குறி வச்சு தூக்குறான்னு. ஏய் போடா. அண்ணே நம்ம விஷயத்துல ரொம்ப தலையிடுறானே, அவனை ஏதாச்சும் பண்ணணும்ண்ணே. அண்ணா நீ இப்ப ஊன்னு சொல்லு, நான் அவனை இப்பவே போய் தூக்குறேனே. ஏய் சும்மாறா, நீ பாட்டுக்கு அண்ணனை உசுப்பேத்திக்கிட்டு. அண்ணே அவன் சொல்றான் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. நம்ம பண்றது கஞ்சா பிசினஸ், அதுவும் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அந்த எஸ்ஐ மட்டும் உங்களை உள்ளத்துக்கு போட்டோம்னா அப்புறம் யாராலையும் உங்களை வெளியே எடுக்கவே முடியாதுண்ணே. என்ன இடத்துக்கு உள்ள போடுவான்? என்ன தூக்கி உள்ள போறதுக்கு இனிமே ஒரு ஆம்பளை பிறந்து வரண்டா. நான் என்ன சுப்ப பயலா? லட்ச லட்சமா பணம் புழங்குற பிசினஸ்டா. எப்படி விட முடியும்? அண்ணே நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நான் இருக்கும்போது நீங்க கவலைப்படுறீங்க. இனி நானே இறங்கி செய்யறேண்ணே. ஏய் விடுங்க சார். என்ன இது? புரியல சார். உள்ளயா? இவ்வளவு கஞ்சாவா சார்? ஐயோ இவ என்ன மாதிரி காரியம் பண்ணிருக்கா பாருங்க சார். இவள சும்மா விடக்கூடாது சார். ஏய் என்ன இது? வயிற்று பழப்புக்காக பண்ணேன். யாரும் பண்ண தப்ப நான் பண்ணிட்டேன். ஏன்டி இப்படி அநியாயமா மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க? சார் தெரிஞ்சுதான் சார் எல்லாம் வாங்குறாங்க. சார் எவ்வளவு சார் வேணும் உங்களுக்கு? 5 லட்சம் வேணுமா? 10 லட்சம் வேணுமா? வீட்டுக்கு கொடுக்கவா இல்ல ஸ்டேஷனுக்கு அனுப்பவா? இந்த மாயா சொன்னா பேமெண்ட் கன்னு மாதிரி வரும். பாத்தீங்களா உங்ககிட்ட எப்படி பேசுறானே? இவளை எல்லாம் இப்பவே சுட்டு தள்ளுங்க சார். இனிமே நீ எப்படி கஞ்சா விக்கிற நான் பாக்குறேன். வாடே. என்னங்கடா என்ன ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? இல்லண்ணே அந்த எஸ்ஐ வந்து என்ன பிரச்சனை பண்றானா? மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டானே. மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டானா? மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டானா? ஏய் நம்ம என்னடா அவனுக்கு பண்ணோம்? நம்ம கிட்ட வந்து நோண்டிக்கிட்டு இருக்கான்.
பச்சைமலை எஸ்டேட் சரக்கையும் அந்த எஸ்ஐ போலீஸோட வந்து பிடிச்சிட்டானே. எந்த ஏரியாலையும் தொழில் பண்ண முடியலண்ணே. நம்மளால இனிமே வியாபாரம் செய்ய முடியாது. தொழில் பண்ணதுடா பிச்சாடு போ. போச்சுன்னு அன்னைக்கே நீங்க சொன்னீங்க அவனை போட்டுலான்னு. நாங்க தான் டேய் நான் தான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் தடுத்துட்டு இனி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. என்னையா இப்பதான் பத்த வச்சா அதுக்குள்ள சிகரெட் கேட்க போட்டா இல்ல. இந்த ஊர்ல சிகரெட் குடிக்கவே பயமா இருக்கு மச்சான். எவனும் தேவையில்லை நானே பாத்துக்கிறேன். கமிஷன்ட்ட பேசுறேன்டா. ஹலோ கமிஷனர் என்னையா அந்த எஸ்ஐ காரெல்லாம் புடிச்சிட்டு இருக்கா? சொன்னா கேளு காசி, இது கஞ்சா கேஸ். இதுல நான் தலையிட்டா என் வேலையே போயிடும். புரிஞ்சுக்க. யோ ரோட் ஓடுறப்போ வீட்ல வந்து கட்டு கட்டா வாங்குனேல. இன்னைக்கு எப்படி பேசுறடி? என்ன வச்சிட்டா? ஏய் நீ இல்லடா போயா. கமிஷனர்டா மினிஸ்டர்ட்ட பேசுறடா. ரெடியா? ஹலோ யோ மினிஸ்டர். சாரிங்க நான் அவரோட பிஏ பேசுறேன். சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. மீட்டிங்லயா? டேய் இவனை வச்சிட்டா. டேய் மினிஸ்டர் கமிஷனர் நீங்க தேவையில்லடா. நானே பாத்துக்கிறேன்டா. நானே களத்துல இறங்குறேன்.